இப்ப அப்பாக்கு 50 வயசுல வந்ததுன்னா, பையனுக்கு 30 வயசுல வரதுக்கே வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ஸோ அது அவங்களுக்கு தான் என்ன பண்ணணும் அப்டின்னா, கொலஸ்ட்ரால் டெஸ்ட்ட வந்து ரொம்ப இயர்லியா ஆரம்பிக்கணும். இப்ப அப்பாக்கு வந்து 45 வயசுல ஆரம்பிக்குது வந்திருக்கு அப்டின்னா, இவங்க ஒரு 30, 35 வயசுலயே செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். சுகர் இருக்கா? ஹைப்பர் டென்ஷன் இருக்கா? இதெல்லாம் வந்து கன்ஃபவுண்டிங் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இன்னும் அவங்களுக்கு ஃபாஸ்ட்டா வரும். ஸோ அத எப்படி அவாய்ட் பண்ணுன்றது சீக்கிரமா பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்ப ஃபேமிலில உங்களுக்கு இருக்கு, சீக்கிரமா வந்திருக்கு அப்டின்னா அது இம்பார்ட்டன்ட். அதுவே அவங்களுக்கு வந்து 65 வயசுக்கு மேல வந்திருக்குன்னா, இட்ஸ் நாட் ரிலேட்டட் டூ த ஃபேமிலி ஹிஸ்டரி. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து தே கேன் பி த நார்மல் பாப்புலேஷன் மாரி பண்ணலாம். பட் ஆனா இவங்களுக்கு செக்கப் பண்ணிட்டு ஒரு அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு ஒருவேளை நம்ம வந்து ஜெனடிக்கலா வரக்கூடிய இந்த ஹார்ட் அட்டாக்க தவிர்க்கிறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லையா டாக்டர்? தவிர்க்க முடியாது. பட் ஆனா டிலே பண்ணலாம். ஸோ தவிர்க்க முடியாதுன்றது எப்படி தவிர்க்கலான்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இந்த சுகர் கண்ட்ரோல், ஹைப்பர் டென்ஷன் வராம, டயட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே பார்க்கலாம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். பட் இருந்தாலும் அத நமக்கு இருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிச்சு பண்றது நல்லது. அது போக அது எப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ், 20 இயர்ஸ் கூட வரைக்கும் டிலே பண்ணலாம். ஆனா வந்து வரும்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு ஏஜுக்குள்ள உங்களுக்கு வந்துரும்.